வணக்கம் மக்களே, எங்கடா குளிச்சுட்டு காலையில் எங்கடா கிளம்புறேன்னு நீங்களாம் கேட்பீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லை சாமி கும்பிட்டு நேராக நம்ம ஊர் ஐயப்பன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இப்பயாச்சும் என்னன்னு சொல்லடா நீங்களாம் நினைப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்குங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் தாங்க நடத்துறாங்க. கணபதி ஹோமம் எதுக்கு நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டல பூஜை முடிஞ்சாலுமே கணபதி ஹோமம் நடத்துவாங்க. மண்டல பூஜைனா ஒரு கும்பாபிஷேகமே சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம், அரை மண்டலம், கால் மண்டலம் அந்த மாதிரி பூஜை நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த பூஜை முடிஞ்ச லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் நடத்துவாங்க. நாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க இருக்காங்க. சிவபெருமானுக்கு வந்தனே ஒரு தரிசனம் பண்ண தாங்க உள்ளே வந்தோம். நந்திதேவர் தரிசனம் பண்ணவே உள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் லெஃப்ட் சைடு இருப்பாருங்க. விநாயகரை கும்பிட்டு அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே தாங்க சிவபெருமான் இருக்கிறாரு. இந்த சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா முக்கனேஸ்வரங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயில் தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாண்டிய காலத்திலே கட்டின கோயிலுங்க. சிவனை கும்பிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா முருகன் தாங்க இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு போடாமல் இருந்துச்சு. நாம் போய் லைட்டு போட்டு அவரே தரிசனம் பண்ணலாம் தாங்க உள்ளே வந்தோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பாங்க. இதாங்க நாங்கள் எங்கள் ஊர் முருகன் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா நந்தி சிவரும் ஒட்டுக்கா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் போகலான்னு வந்தாங்க. அப்படியே வெளியிட்டு ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கணபதி தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் உதவி செய்யலான்னு நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் பிரித்து கொட்டுப்பான்னு சொன்னாங்க. நானும் உட்காந்து பிரித்து கொட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அதில் ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்கிற தானியங்களை பிரித்து ஒவ்வொரு கப்பில் கொட்டணுங்க. அதுதாங்க நமக்கு கொடுத்த வேலை. கணபதி ஹோமம் தேவையான தானியங்களை தனித்தனியாக பிரித்து கொட்டி வச்சாச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி தேவையான நெய்வேத்தியம் ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்க எங்கள் அண்ணன். கணபதி ஹோமம் தேவையானதெல்லாம் ப்ராப்பராக எல்லாம் வச்சாச்சுங்க யாகத்துக்கிட்ட. ஐயப்பன் சனியும் கணபதி ஹோமம் நடத்துகிற இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சுங்க. முன்னாடியே கணபதி ஹோமம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கணபதி ஹோமம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. கணபதி ஹோமம் முடிஞ்சணுமா இன்னைக்கு வந்தீங்கன்னா ஐயப்பன் வந்து தீத்த கூட பால் கூட எடுக்கிறாங்கங்க. உதயம் முடிஞ்சனுமே பம்பக்காரங்களும் வந்துட்டாங்க கோயிலுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வீடியோ பார்ட் 1ங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா தீத்து கூட பால் கூட எடுத்துகிட்டு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை பாய்.